வணக்கம் நேயர்களே. ஆதவன் தொலைக்காட்சியின் மற்றும் ஒரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். உண்மையில் தென்னிலங்கையில் அதை சூழ்ந்த பகுதிகளில் தெற்கில் என்றெல்லாம் வெள்ளப்பெருக்கு இயற்கையின் அனர்த்தத்தினால் பல்வேறு உயிரிழப்புகள், இடம்பெயர்வுகள், காணாமல் போனர் என்று பல்வேறு அனர்த்தங்கள் இன்றைய இலங்கை சந்திச்சிருக்கின்றது. இதேவேளை இந்த இயற்கை அனர்த்தத்துக்கு மேலாக இனவாதத்தை தூண்டிவிடுகின்ற அல்லது மதங்களுக்கிடையே இனங்களுக்கிடையே வன்முறைகளை தோற்றுவிக்கின்ற சக்திகளுடைய செயற்பாடுகளும் தென்னிலங்கையில் காணத்தான் செய்கின்றன. அந்த வகையில் ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அவர்களை இன்றைய தினம் நேருக்கு நேர் அழைத்து வந்திருக்கின்றது. வணக்கம். 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 உண்மையில் இன்றைய இந்த இயற்கை அனர்த்தம் பல்வேறு உயிர்களை காவு கொண்டிருக்கின்றது. இயற்கை அனர்த்தங்கள் எல்லாம் வருகின்ற பொழுது தென்னிலங்கை அரசியல் தலைமைகள், ஆட்சியாளர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால், அந்த அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற பகுதிகளை அண்டிய மக்களுக்கு உடனடியாக ஒரு மாற்றிடம் அமைத்து கொடுப்பதாக என்று சொல்லியெல்லாம் இந்த மக்களுக்கும் ஊடகங்களுக்கும் ஒரு தற்காலிக தீர்வை சொல்கின்றார்கள். ஆனால் இதுவரை நடைபெறவில்லை. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கடந்த முறை கொலன்னாவில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் போது இத்தகைய ஒரு கருத்துக்கள் சொல்லப்பட்டது. இந்த மக்கள் தாழ்நில பகுதியில் வாழ்கிறார்கள், அவர்களுக்கான மாற்றிடம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் இன்று வரைக்கும் அதுக்கான ஏற்பாடுகள் நடைபெறவில்லை. ஆகவே இந்த அரசாங்கம் இத்தகைய ஒரு வறிய நிலையில் வாழுகின்ற அல்லது நகரத்தை அண்டிய பகுதியில் வாழ்கின்ற மக்களை இவ்வாறான ஒரு அனர்த்தத்துக்குள் தள்ளிவிடுகின்ற நிலைப்பாடு காணப்படும் நிலையில் இந்த அரசாங்கத்தை மக்கள் எவ்வாறு நம்புவது? நன்றி அவர்களே. முதலாவது விஷயம்தான், மழை காரணத்தால் தென் பகுதிகளில் ரத்னபுர மாவட்டம், காலி மாவட்டம், ஆத்தர மாவட்டம், கழுத்தர போல மாவட்டங்கள் எல்லாம் ஒரு 99 பேர் உயிர் இழந்திருங்கன்னு தான் அரசாங்கம் கூறியிருக்கிறது. அதே போல் 100 பேருக்கு விட ஆட்கள் இன்று காணாமல் போய்த்திருக்கிறார்கள். இயற்கையாக நடக்கக்கூடிய இந்த மாதிரி டிசாஸ்டர்ஸோல் கடந்த காலத்தில் நடந்திருக்கிறது. இப்போ நாங்கள் கடந்த வருடம் எடுத்தாலும் கொழும்பு மாவட்டத்தில் கொலன்னாவ கடுவெல பகுதிகளில் நடந்த இந்த வெள்ள காரணங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசாங்கத்தால் பல நிதியுதவிகள் செய்தது. ஆனால் அது எந்த அளவுக்கு அவர்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்கு அதால் எழுமாவினது தெரியாது. எனவே இப்போ நாங்கள் சிந்திக்கணும், இப்போ இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்கள் எங்களால் தவிர்க்க முடியாது. ஆனால் அதுக்கு முகம் கொடுக்கறதுக்கும் அதை குறைத்து கொள்றதுக்கு கூடிய எப்படி செய்யலுமென்று நாங்கள் எதிர்காலத்தில் அதை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். உண்மையிலே தென்னிலங்கையில் இவ்வாறு நிலை இருக்கு. தென்னிலங்கை அரசியலுக்கு அப்பால் அல்லது ஒரு அரசியலை ஆட்டுவிக்கின்ற சக்தியாக இன்றைய ஒரு மதவாதம் அல்லது இனவாத கருத்துக்கள் தென்னிலங்கையில் தோற்றப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக உங்களை தெரிந்திருக்கும் பௌத்த குரு ஒருவர்கள் தற்பொழுது இஸ்லாம் மதத்தை அல்லது அந்த கலாச்சாரத்தை, பொருளாதாரத்தை இலக்கு வைத்து அவர்களை தாக்குகின்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுது. இந்த நிலைப்பாடு கடந்த கால முன்னாள் மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்திலும் நடந்தது. அன்றைய காலகட்டத்திலும் முஸ்லீம் மக்கள் இந்த பிரச்சனைக்கு முகம் கொடுத்தார்கள். ஆனால் நல்லாட்சி அரசாங்கம் என்று சொல்லப்படுகின்ற இந்த புதிய அரசாங்கம் அல்லது சிறுபான்மை மக்களால் தோற்றுவிக்கப்பட்டது, பங்களிப்பு வழங்கப்பட்டது என்று சொல்லப்படுகின்ற அரசாங்கத்தில் இருக்கின்றீர்கள். இந்த அரசாங்கத்தினால் இந்த சக்திகளை கட்டுப்படுத்த அல்லது தடுப்பதற்கு, அல்லது இனவாதம் பேசுகின்றவர்களை கைது செய்வதற்கும் அல்லது அவர்களுக்கு தண்டனை வழங்குவதற்கும் ஜனாதிபதி அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். ஏன் இவ்வாறானவர்களை சட்டத்தில் நிறுத்த முடியாது? இப்போ இந்த முதலாவது விஷயம்தான், எங்களுடைய இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் இனவாதம் என்று சொல்லக்கூடிய இந்த விடயம் இது புது விடயம் ஒன்று அல்ல. இந்த நாட்டிலே நாங்கள் 1948 சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முந்தி வரலாறுக்கு போனாலும் இந்த இனவாதம் இருக்கிறது. அதே போல் 48க்கு பிறகும் எல்லா ஆட்சி காலத்திலேயும் இந்த இனவாதம் இருந்திருக்கிறது. ஆனால் மஹிந்த ராஜபக்சோட ஆட்சி காலத்தில் தான் அரசாங்கத்தோட உதவியோடு இனவாதம் முன்னுக்கு வந்தது. 2015 எங்களுடைய அரசாங்கம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய ஆதரவுகளாலே நாங்கள் ஆட்சியை உருவாக்கினது. அதிலே நாங்கள் ஒரு முக்கியமான எங்களுடைய ஒரு கோரிக்கை இருந்தது, நாங்கள் இனவாதத்துக்கு இடம் கொடுக்கறது இல்லை. அதே போல் கடந்த அரசாங்கம் தோல்வி அடைகிறதுக்கும் முக்கியமான ஒரு காரணம்தான் இந்த இனவாதிகளுக்கு இடம் கொடுத்தது. நாங்கள் இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லீம் மக்களை எடுத்தால் அவர்கள் எல்லாரும்
மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி அவர்களுக்கு வாக்களித்ததும் இந்த நாட்டில் ஜனநாயகத்தை உருவாக்குறதுக்கோ தொழில் வாய்ப்பு கேட்டோ அப்படி இல்லாமல் வாழ்க்கை செலவை குறைக்க சொல்லியோ அல்ல. எங்களுக்கு இந்த நாட்டிலே நிம்மதியாக எங்களுடைய மதத்தை பின்பற்றி கொண்டு நிம்மதியாக வாழக்கூடிய நிலைமை இந்த நாட்டிலே உருவாக்க வேண்டும் என்று தான் இந்த நாட்டில் வாழக்கூடிய எல்லா முஸ்லீம்களும் அவர்களுக்கு வாக்களித்தது. இந்த இடத்துல இன்னொரு விடைய முஸ்லீம்கள் தரப்பிலும் சரி ஏரிய இனங்கள் மத்தியிலும் சரி இந்த முஸ்லீம் தலைவர்களுக்கு இடையிலே ஒரு ஒற்றுமையான தன்மையில் தென்னிலங்கையில் ஒரு தரப்பினர்களும் வடகிழக்கில் கிழக்கில் ஒரு தரப்பினரும் வடக்கில் ஒரு தரப்பினருமாக மத்தியில் ஒரு தரப்பினராக முஸ்லீம்கள் தங்களுடைய அரசியலை இலக்கு வைத்து செய்யப்படுவதாகவும் முஸ்லீம்களுடைய பிரச்சனை குறித்து இவர்கள் ஒன்றுபட்டு ஒரு மேசையிலிருந்து பேசுவதில் ஒரு குற்றச்சாட்டு முஸ்லீம் மக்கள் மத்தியில் பரவலாக காணப்படுது. இல்லை, இப்போ நான் சொல்ல நான் அதுக்கு பதில் கொடுக்குறேன். எனவே இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கம் நாங்கள் இப்போ 2015 நாங்கள் அதை தோற்கடித்து இப்போது எங்களுடைய அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு இப்போ 2 வருட காலமாகுது. இப்போ மீண்டும் அந்த இனவாதிகள் அவர்களுடைய செயல் திட்டங்களை ஆரம்பித்து இருக்கிறார்கள். மீண்டும் இந்த இனவாதத்தை தலை தூக்கிறதுக்கு நாங்கள் இடம் கொடுத்தா மீண்டும் இந்த நாட்டிலே இனக்கலவரம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது மூலமாக நடக்க போகிறது முஸ்லீம் மக்களுக்கு மட்டுமல்ல சேதம் நடக்க போகிறது. இந்த நாட்டுக்கு இன்று சர்வதேச ரீதியாக பல ஆதரவுகள் கிடைத்திருக்கிறது. இப்போ எங்களுக்கு தெரியும் GSP+ எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதே போல் ஃபிஷ் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது. அதுபோல் ஜெனீவா மனித உரிமை அமைப்பிலே கூட இலங்கையை பற்றி இந்த அரசாங்கத்தை பற்றி இப்போ ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்திருக்கிறது. அரசாங்கத்தோடு கயக்க வேணும், பேசணும் என்று அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அதனால் பல நாடுகள் இன்று இலங்கைக்கு உதவி செய்யணும் என்று முன் வந்திருக்கிறார்கள். எனவே இப்போ இந்த நேரத்தில் இந்த இனவாதிகளுடைய சதி திட்டத்துக்கு நாங்கள் இடம் கொடுத்தால் அது முஸ்லீம் சமூகத்துக்கு வர பாதிப்பு மட்டுமல்ல, அது இந்த அரசாங்கம் மீண்டும் புழுகிறதுக்கு கூட வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று நாங்கள் அரசாங்கத்துக்கு கூறியிருக்கிறோம். அரசாங்கத்துக்குரிய தலைவர்களுக்கு கூறியிருக்கிறோம். எனவே அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு தான் இப்போது பல நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், அந்த புதுபல சேனாவின் தலைவர் தேரோவையும் கைது செய்ய வேண்டும் என்று இப்போ நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. போலீஸார்களுக்கு அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இனவாதத்தை தூண்டுறதுக்கு யாருக்கும் இடம் கொடுக்கக்கூடாது, அப்படி நபர்கள் இருந்தால் கைது செய்யுங்கள் என்று. எனவே இப்போது அரசாங்கம் ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறது. என்னையை பொறுத்த வகையில் இது முஸ்லீம் மக்களை நோக்கி வார ஒரு பிரச்சனையை மட்டுமல்ல, இந்த அரசாங்கத்தை கவுக்கிறதுக்கு வார ஒரு திட்டம். இது பின்னாலே ஒரு அரசியல் இருக்கிறது. இதிலே எதிர்கட்சியுடைய மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய அரசியல் இது பின்னாலே இருக்கிறது. இப்போ அது அன்று நாம் பாராளுமன்றத்திலே இதுக்கு எதிராக அட்ஜர்ன்மெண்ட் மோஷன் என்று நான் கொண்டு வந்தேன். அந்த அட்ஜர்ன்மெண்ட் மோஷனை பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் கழிச்சார்கள். எதிர்கட்சி தலைவர் சம்பந்தன் ஐயாவும் கழிச்சார்கள். எல்லோருமே தலைவர் கருணாரத்ன பர்ணவிதான சொல்லக்கூடிய அவர் டிப்யூட்டி மீடியா மினிஸ்டர் அவரும் கழித்தார்கள். JVP பிமல் ரத்நாயக் அவர்கள் கழித்தார்கள். ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய சிங்கள உறுப்பினர்கள் கழித்தார்கள். அமைச்சர் சாகர ரத்நாயக்க கழித்தார்கள். ஆனால் இந்த ஜாயிண்ட் ஆப்போசிஷன் சொல்லக்கூடிய மஹிந்த ராஜபக்ச தலைமையில் கீழே இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் கூட இதில் பங்களிப்பு படவும் இல்லை. அவர்கள் அந்த நேரத்தில் பாராளுமன்றத்தில் அவர்கள் இருக்கவும் இல்லை. இப்போ அதனால தான் நாங்கள் கூறுறோம், இது ஒரு அரசியல் பின்னணியில் இயங்கக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் இப்போ அவர்களுக்கு தேவை நாட்டிலே குழப்பத்தை உருவாக்குறதுக்கு. இப்போ நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டது, முஸ்லீம் தலைவர்கள் மத்தியிலே முஸ்லீம் தலைவர்களை நாங்கள் இந்த பிரச்சனை சம்பந்தமாக எடுத்தால் நாங்கள் இது சம்பந்தமாக 21 பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் நாங்கள் சந்தித்து நாங்கள் இதை பற்றி கதைத்தோம். நாங்களும் கூட கூறினோம். நாங்கள் அரசியல் இந்த எங்களுடைய அரசியல் இப்போ நான் ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவம் பண்ணுவார். இப்போ எனக்கு நான் இருக்கிற அரசியல் கருத்துக்கள் வித்தியாசம். அதே போல் முஸ்லீம் காங்கிரஸில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய அரசியல்
கருத்துக்கள் வித்தியாசம், ரிஷாட் பத்ருதீன் அவருடைய கட்சியிலே அரசியல் கருத்துக்கள் வித்தியாசம். ஆனால் நாங்கள் இந்த பிரச்சனையிலே எல்லாரும் ஒன்று இணைந்து வேலை செய்யணும் என்று ஒரே கருத்தில் இருக்கிறோம். அதனால் நாங்கள் 21 பேரும் எத்தனையோ வகையிலே நாங்கள் சந்தித்தோம். பிரதமரை சந்தித்தோம், ஜனாதிபதி அவர்களை சந்தித்தோம், பாதுகாப்பு அமைச்சரை சந்தித்தோம். அதனால் அதிலே ஒரு வேறுபாடு இல்லை. இந்த பிரச்சனை சம்பந்தமாக எல்லாரும் ஒரே கருத்தில் இருக்கிறார்கள். நாங்கள் அரசாங்கத்துக்கு வலியுறுத்த வேணும், எங்களுடைய ப்ரெஷரை நாங்கள் அரசாங்கத்துக்கு போட வேணும். அரசாங்கம் இது சம்பந்தமாக உடனடியாக சட்டத்தை நிலைநாட்ட வேணும் என்று கருத்தில் 21 பேரும் இருக்கிறார்கள். தென்னிலங்கை அரசியலில் இருந்து கொண்டு அமைச்சர் மனோ கணேசன் மற்றும் நீங்கள் இனவாதத்தை தூண்டுகின்ற வகையில் செய்யப்படுவதா வேலை செய்யணும் குற்றஞ்சாட்டி இருக்கிறது. அது நீங்களும் உருவாக்குறீர்கள் இல்லை? அது இப்போ பொதுபல சேனா அமைப்புக்கு இனி எதுவும் சொல்லேலுமே. இப்போ நான் இருக்கக்கூடிய கட்சி ஐக்கிய தேசிய கட்சி. இப்போ ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் தான் ரணில் விக்ரமசிங்க அவர்கள். தென்னிலங்களே கூடுதலான சிங்கள மக்கள் வாக்களிக்கிற கட்சி. இனி அந்த ஒரு கட்சியில் இருந்து எனக்கு இப்படி இனவாதத்தை தூண்டலும் அப்படி தூண்ட முடியாது. இனி பொதுபல சேனா தலைவர் அவர்கள் அவருடைய அரசியல் லாபத்துக்காக வேண்டி அவர் ஒரு குற்றச்சாட்டு போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். இனி அவருடைய குற்றச்சாட்டத்திலே ஒரு யதார்த்தமும் இல்லை. அது எங்களுக்கு எல்லாருக்கும் விளங்குறது. அதுவே அவர் இப்போ இருக்கிற இந்த பிரச்சனையிலே எப்படி கலருந்து அவர் எப்படி இதிலேருந்து வெளியே வாரத்துக்கு ஒரு குற்றச்சாட்டம் போடுறார். அவர் மனோ கணேசன் அவர்களுக்கு போடுறாரு, பல அமைச்சர்களுக்கு போட்டிருக்கிறார்கள். இனி அவர் பேசின பல விஷயங்களை நியாயப்படுத்துறதுக்கு அவர் எங்கள் மேலே குற்றத்தை போட்டுக்கொண்டு இருக்கிறார். ஆனால் இனி எங்களுக்கு குற்றச்சாட்டு இருக்கிறான்னா, இனி நாங்கள் கடந்த அரசாங்கத்திலே நாங்கள் எதிர்கட்சியில் இருந்தோம். அவர்கள் அந்த காலத்திலேயும் இந்த குற்றச்சாட்டெல்லாம் சொன்னார். அப்படியானால் மஹிந்த ராஜபக்சவுடைய ஆட்சி இருக்கிற காலத்திற்கு எங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஏன் எங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கலை? இனி அப்படி ஒன்றும் இல்லை. நாங்கள் எங்கேயும் பேய்த்தோ சிங்கள மக்களுக்கு எதிராகவோ பௌத்த மதத்துக்கு எதிராகவோ அப்படி இல்லாட்டி தமிழ் மக்களுக்கு எதிராகவோ இந்து மதத்துக்கோ கிறிஸ்தவ மதத்துக்கோ எதிராக நாங்கள் அப்படி எங்களுடைய அரசியலில் நாங்கள் பிரச்சாரங்கள் நடத்தியும் இல்லை, நாங்கள் அப்படி கயத்தவும் இல்லை. என்னை பொறுத்த வகையிலே நான் இருக்கிறது என்ன கருத்தென்றால், இந்த நாட்டிலே நாங்கள் இன ஒத்துமை உருவாக்காமல் இந்த இலங்கை நாட்டுக்கு ஒரு பயணம் இல்லை. இந்த நாடு முன்னேற வேண்டுமென்றால், இந்த நாடு அபிவிருத்தி செய்ய வேண்டுமென்றால், முதலாவது விஷயம்தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்து நாங்கள் இளைஞர்கள் என்று அந்த ஐடென்டிட்டியை எப்படி கொணவாரதுன்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கிறது. நான் உங்களுக்கு கூறுவது என்னென்றால், எங்களுக்கு இப்போது நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சி 68-69 வருடம் ஆகுது. 48 சுதந்திரம் கிடைக்கிற நேரத்தில் DS சேனாநாயக்க அவர்கள் கூறின விடயம்தான் நாங்கள் இன்னும் கைத்து கொண்டிருக்கிறோம். 68 வருடமாக. இந்த 68 வருடமாக எங்களுக்கு நாட்டில் வாழக்கூடிய எங்கள் எல்லாருக்கும் ஏழாமல் பெய்து இருக்கிறது. நாங்கள் எப்படி இளைஞர்கள் என்று ஒன்று சேர்றது என்று அது ஏழாமல் பெய்திருக்கிறது. அதுக்கு இன்னும் யாராலையும் முடிவு சொல்ல முடியாது. இளைஞர்கள் ஒன்று சேர்கிறார்கள் என்று சொன்னால் ஒரே மறுப்புக்கு எதிராகவும் மீறலுக்கு எதிராக தான் ஒன்று சேர்க்கிறார்கள் தவிர அந்த இலங்கைன்ற ஐக்கியம் அந்த இந்த இன ஒத்துமை எப்படி நாங்கள் இந்த நாட்டிலே நாங்கள் உருவாக்குறது. இந்த நாட்டில் பல இனங்கள் இருக்கிறது, பல கலாச்சாரங்கள் இருக்கிறது, பல மதங்கள் இருக்கிறது. அப்படி எல்லாரையும் ஒரு இடத்துக்கு நாங்கள் எப்படி ஒன்று சேர்க்கிறது, இந்த ஸ்ரீலங்கன் ஐடென்டிட்டி என்று சொல்லக்கூடிய அதை நாங்கள் எப்படி உருவாக்குறது, அந்த பிரச்சனைக்கு இன்னும் இந்த நாட்டில் யாருக்கும் தீர்வு காணாமல் இல்லாமல் நிலைமையில தான் இருக்கிறது. அந்த பிரச்சனைகளுக்குத்தான் சிறுபான்மை சமூகங்களுக்கு தேவையான அதிகாரங்களை பங்கிட்டு கொடுக்க சொல்லி கேட்கிறார்கள். ஆனால் இலங்கை அதில் ஒரு அதிகாரத்தை பங்கிடலாம், ஆனால் ஒரு முழுமையான அதிகாரத்தை வழங்குவதற்கு தயாரில்லை. குறிப்பாக தமிழ் தரப்பு இந்த இனப்பிரச்சனை ஆயுத ரீதியாக முற்று பெற்று ஆயுதம் தூக்கின பிறகு திருப்பி தற்பொழுதைய காலத்தில் சமஷ்டி ரீதியான ஒரு அரசியலமைப்பை தாருங்கள் அல்லது சிறுபான்மை சமூகங்கள் நாங்கள் அதிகாரங்களை பங்கிட்டு கொண்டு நமக்கான அபிவிருத்தியை செய்து கொள்வதற்கு விடுங்கள் என்று சொல்லி கேட்டாலும் அதற்கு தென்னிலங்கையில் ஏதோ அதிகாரத்தை பங்கிட்டால் நாட்டை பிளவுபட்டு கொண்டு போயிடும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்போ எவ்வாறு நாங்கள் இந்த இன ஐக்கியத்தை இதில் அடைய முடியும்? இல்லை, இன ஐக்கியத்தை உருவாக்குறதுக்கு முக்கியமான விடயம்தான் இந்த நாட்டிலே சிறுபான்மை மக்களுடைய உரிமையை வழங்குறது. அப்படி இல்லாமல் இன ஐக்கியத்தை உருவாக்க முடியாது. அது பேசி பேசி எங்களுக்கு இருக்கேலும் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. எனவே அதை அரசாங்கமும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறதுனால தான் இப்போ புதிய அரசியல் யாப்பு ஒன்றை உருவாக்குறதுக்கு அரசாங்கம் முன் வந்திருக்கிறது.
ரெண்டா அரசு இந்த இப்போ எங்களுக்கு தெரியும் ஜே.ஆர். ஜெயவர்தன் அவர்கள் உருவாக்கின அரசியல் யாப்பிலே தமிழ் மக்களுடைய கருத்துக்கள் ஒன்றுமே அதில் இல்லை. அது அவர் தனியாக உருவாக்கின அரசியல் யாப்பு. அதுக்கு அது அன்று எல்லா கட்சிகளும் அந்த அரசியல் யாப்புக்கு எதிராக இருந்தார்கள். எல்லா கட்சிகளும் எதிராக இருந்தது. ஐக்கிய தேசிய கட்சியில தேவைக்கு மட்டும்தான் அந்த அன்று அரசியல் யாப்பை உருவாக்கினது. இப்போ இன்று எங்களுடைய பிரதமர் அவர்களும் ஜனாதிபதி அவர்களும் ஒன்றிணைந்து புதிய அரசியல் யாப்பு ஒன்று உருவாக்கு என்று பாராளுமன்றத்தை ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளியாக இன்று மாற்றியிருக்கிறோம். இப்போ அதில் எதிர்கட்சி தலைவராக சம்பந்தன் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். இன்று அவர்களுடைய கருத்தும் எடுக்கப்படுது. எதிர்கட்சிகளுடைய ஜேவிபியுடைய கருத்தும் உள்வாங்கப்படுது. இப்போ இன்று பாராளுமன்றத்திலே பிரதிநிதிப்படுத்தக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து எல்லா இனங்களுக்கும் ஏற்றுக்கொள்ளலாமான ஒரு அரசியல் யாப்பு கொண்டு தான் இப்போது அரசாங்கம் முன்வைக்கிறதுக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. எனவே அப்படி ஒரு தீர்வு மூலமாக எல்லாருக்கும் ஒன்று சேரும் இயலுமென்று ஒரு நம்பிக்கை அரசாங்கத்துக்கு இருக்கிறது. இனி இது ஒரு பெரிய ஒரு பயணம். ஏனென்றால் எங்களுடைய நாட்டை பொறுத்த வகையில் நாங்கள் 30 வருடம் ஒரு யுத்தத்துக்கு முகம் கொடுத்த ஒரு நாடு. அந்த யுத்தம் உருவாகினதும் இந்த நாட்டில் இந்த அரசியல் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இல்லாத காரணத்தால் தான். எனவே மீண்டும் மறுபடியும் இந்த யுத்தம் ஒன்று உருவாகிறதுக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி அவர்களோ பிரதமர் அவர்களோ அதுக்கு விருப்பம் இல்லை. எங்களுக்கு எல்லாருக்கும் தேவை இந்த நாட்டில் நாங்கள் எல்லா இனங்களும் சமாதானமாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த நாட்டிலே நாங்கள் உருவாக்க வேண்டும். சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்பு அல்லது அவருடைய ஒருமைப்பாடு என்ற விடயத்தில் வடகிழக்கில் சிறுபான்மை சமூகங்கள் தமிழ் முஸ்லீம் சமூகங்கள் சிறந்து வாழ்கிறார்கள், பெரும்பான்மையாக வாழ்கிறார்கள். அவர்களுடைய பாதுகாப்பு அரசியல் பொருளாதார பாதுகாப்புகளை வலுப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு இணைப்பை எதிர்பார்க்கிறார்கள் தமிழ் தரப்பினர். தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட வடகிழக்கு இணைக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். இந்த நிலையிலே தமிழ் முஸ்லீம்களுடைய நிலைப்பாடு எவ்வாறு அமைகிறது? வடகிழக்கு இணைத்து செல்வதற்கான விருப்பப்பாடுகள் அல்லது அவருடைய அரசியல் பயணம் எவ்வாறு அமைய போகிறது? இப்போ தமிழ் கட்சிகளை பொறுத்த வகையில் அவருடைய நிலைப்பாடுகள் இருக்கிறது. வடகிழக்கு தீர்வு வழங்க வேண்டும் என்று தான் அவர்களுடைய நிலைப்பாடு. ஆனால் கிழக்கு மாகாணத்திலே இருக்கக்கூடிய முஸ்லீம் கட்சிகளுடைய நிலைப்பாடு வித்தியாசம். அவர்கள் இருக்கிறது வடக்கு கிழக்கு பிரிந்த ஒரு ஆட்சி தீர்வு வர வேண்டும் என்று. ஏனென்றால் அவர்கள் நினைக்கிறார்கள் வடக்கு கிழக்கே இணைந்த ஒரு தீர்வு வந்தால் வடக்கு கிழக்கு மாகாணத்திலே வாழக்கூடிய முஸ்லீம் மக்களுக்கு அங்கே பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கக்கூடிய நிலைமை உருவாகும் என்று நான் நினைக்கிறேன். இப்போ வடக்கு கிழக்கு இணைக்கிறது என்றால் அது வடக்கு கிழக்கிலே வாழக்கூடிய மக்களுடைய கிட்ட தான் கேட்க வேண்டும். இப்போ நாங்கள் கிழக்கு மாகாணத்தை வடக்கு கூட இணைக்கிறது என்றால் கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய மக்கள் விருப்பம் என்றால் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே போல் வடக்கில் இருக்கிற மக்கள்கிட்ட நாங்கள் விசாரிக்க வேணும், கிழக்கு மாகாணத்தை வடக்கோடு சேர்க்கறதுக்கு நீங்களும் விருப்பமாண்டு. இனி அந்த 2 மாகாணத்திலையும் வாழக்கூடிய மக்கள் அதுக்கு விருப்பம் தெரிவிக்கிறது என்றால் நான் நினைக்கிறேன் அது ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ காலி மாவட்டம் மாத்திரை மாவட்டத்தை ஒன்றே சேர்க்க வேணும் என்று காலி மாவட்டத்திலேயும் மாத்திரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் விருப்பம் என்றால் நீ பிரச்சனை இல்லை. நீ அதை போய் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட கேட்கறதுக்கு அவசியம் ஒன்று இல்லை. அதே போல் வடக்கில் வாழக்கூடிய மக்களும் கிழக்கு மாகாணத்திலையும் வாழக்கூடிய மக்கள் 2 பேரும் அவர்கள் சேர்ந்து வாழ்கிறதுக்கு விருப்பம் என்றால் நான் நினைக்கிறேன் அதுக்கு யாரும் எதிர்ப்பு இல்லை. முஸ்லீம் காங்கிரஸுடைய கருத்து என்னவாக அமைகிறால் தென்னிலங்கை ஆட்சியாளருக்கு இதில் உடன்பாடு இல்லை, அவர்களும் இதை அனுமதிக்க மாட்டார்கள். இல்லை, இப்போ தென்கிழக்கில் தெற்கில் இருக்கக்கூடிய மக்களுடைய சிங்கள மக்களுடைய நிலப்பாடு ஒன்று இருக்குது. வடக்கு கிழக்கு இணைந்தால் அது எதிர்காலத்தில் இந்த நாட்டிலே இலங்கையிலேருந்து பிரியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஒரு நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம் ஒன்று இருக்கிறது சிங்கள மக்கள் மத்தியிலே. ஆனாலும் என்னுடைய கருத்து என்னென்றால் அது வடக்கையும் கிழக்கையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கட்சிகள் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டும். அவர்கள் எப்படி இந்த பிரச்சனையை காண்கிறார்கள், எப்படி தீர்வு அமைய வேணும் என்று அவர்கள் தான் கூற வேணும். அது அந்த பிரதேசத்தில் வாழக்கூடிய முஸ்லீம் கட்சிகள் இருக்குது, தமிழ் கட்சிகள் இருக்குது. இப்போ எனக்கு தெரிந்த அளவுக்கு இப்போ மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற தமிழ் மக்களும் விருப்பம் இல்லை வடக்கோட சேர்றதுக்கு. அப்படின்னு பிரச்சனை இருக்குது. சில கிழக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படக்கூடிய தமிழ் கட்சிகள் இருக்கிறது, அவர்கள் விருப்பம் இல்லை வடக்கோடு இணைந்து இருக்கிறதுக்கு. அவர்கள் நினைக்கிறார்கள்
நாங்கள் வடக்கோடு இணைந்தால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பல அந்த இதுவர்கள் கிடைக்க மாட்டுச்சு. அதனால் நாங்கள் கிழக்கு மாகாணம் வந்து வேறு இருக்கிறது எங்களுக்கு நல்ல மனை நினைக்கக்கூடிய இந்த கிழக்கு மாகாணத்தை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய தமிழ் கட்சிகள் நிலைப்பாடும் இருக்கிறது. எனவே இது ஒரு சிக்கலான ஒரு விஷயம். இனி எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து அதுக்கு இதை இணைந்து இருக்கிறதா பிரிந்து இருக்கிறதான்னு ஒரு முடிவுக்கு வர வேண்டும். இன்னொரு என்னென்னு சொன்னால், நீங்கள் மாகாண சபை உறுப்பினராக இருந்திருக்கிறீர்கள். மாகாண சபை என்றது கொண்டு வரப்பட்டது அதிகார பரவாக்களை கொண்டு வர வேண்டும், மத்தியிலிருந்து மாகாணங்களுக்கு அதிகாரங்களை பங்கிடணும்னு சொன்னார். நீங்கள் மாகாண சபை உறுப்பினர் இருந்த காலப்பகுதியில் அந்த அதிகார பங்கீட்டு விஷயத்தில் மத்திய அரசாங்கத்தினுடைய கைக்குள் மாகாண சபைகள் காணப்பட்டது. ஆகவே இந்த அதிகார பங்கீடு ஒரு முழுமை பெறாத நிலையில் தற்பொழுது வடமாகாண சபையையும் சரி கிழக்கு மாகாண சபையும் சரி மத்திய அரசாங்கம் முடிஞ்சானது உங்களுக்கு தரப்பட்ட நிதியில் அதில் உங்களுக்கு தரப்பட்ட அதிகாரத்தில் நீங்கள் வேலை செய்யவில்லை என்று. உண்மையிலே இது யதார்த்தம் என்ன? இல்லை, இப்போ மாகாண சபை என்று சொல்லக்கூடியது 13வது திருத்த சட்டத்தால் உருவாக்கினது உண்டு. அது ஒரு இண்டிபெண்ட் ஒரு பொடி உண்டு, ரைட்? சுவாதீனமான ஒரு இந்த பொடி ஒன்று தான் மாகாண சபை உண்டு. இப்போ அதிலே இப்போ எங்களுக்கு தெரியும் 88ஆம் ஆண்டு உருவாக்கின இந்த மாகாண சபைக்கு வழங்கக்கூடிய பல அதிகாரங்கள் இன்னும் வழங்கி இல்லை. நாங்கள் எடுத்தால் காணிகளுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம், போலீஸ் அதிகாரம் போல் பவர்ஸ் போகிற அந்த அதிகாரங்கள் இன்னும் வழங்கி இல்லை. ஆனால் கடந்த அரசாங்கத்தின் கீழ் எங்களுக்கு இருந்த பல அதிகாரங்களை அரசாங்கம் மீண்டும் மீட்டெடுத்தார்கள். இப்போ மாகாண சபைக்கு வரக்கூடிய ஒரு இன்கம்மாக இருந்த ஒரு ஆதாயமாக இருந்தக்கூடிய பிடிடிஐ கடந்த அரசாங்க காலத்தில் அதை நீக்கினார்கள். அதே போல் அந்த எங்களுக்கு தெரியும் அந்த அந்த இந்த அவர்கள் கொண்டு வந்த பல சட்ட திருத்தங்களால் இந்த திவிநகும அப்படியோல் கொண்டு வந்து மாகாண சபைக்கு இருந்த பல அதிகாரங்களை அவர்கள் மீண்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எடுத்தார்கள். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் எந்த காரணத்தை கொண்டும் மாகாண சபையுடைய அதிகாரத்தை குறைக்க வேணும்னு நிலைப்பாட்டிலே இல்லை. இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கம் இருக்கிறது, அதிகாரத்தை கூட்ட வேணும், அதிகாரத்தை வழங்க வேணும் அப்படிதான் இருக்கிறது. அப்படி இல்லாமல் எங்களுக்கு இந்த இனப்பிரச்சனை தீர்வுக்கு கொண்டு வந்த இந்த மாகாண சபையுடைய அதிகாரத்தை குறைத்து இனப்பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க முடியாது. இனி அதிகாரங்களை இன்னும் வழங்க வேணும் என்று தான் இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கத்துடைய நிலைப்பாடு. இப்போ எனவே இதை இன்னும் அந்த ஸ்ட்ராங் பண்ண வேணும், இன்னும் ஸ்ட்ரென்த் பண்ண வேணும் என்று தான் அரசாங்கத்துடைய நிலைப்பாடு. நான் நினைக்கிறேன் இப்போ வரக்கூடிய அரசியல் யாப்புலே மாகாண சபைக்கு ஒரு முக்கியமான இடம் கொடுக்கறதுக்கு அரசாங்கம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். நிச்சயமாக வேலைப்பாடுகள் மத்தியில் நமது நிகழ்ச்சி கலந்து கொண்டு பல்வேறு அரசியல் எதிர்கால கருத்துக்களையும் அல்லது எதிர்பார்ப்புகளையும் தெரிவித்திருந்தீர்கள். அந்த வகையில் ஆதவன் தொலைக்காட்சி சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் ஆதவன் தொலைக்காட்சியின் நேருக்கு நேர் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் வரை வணக்கம் நேர்களே.